கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள், இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டையர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜகிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு,
இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது, அர்த்தாசிரமம் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான். அர்த்தாசிரம சனியினால் கடந்த டிசம்பர் 2023லேருந்து அவமானங்கள், அசிங்கங்கள், பொருளாதாரத்தில் கஷ்டங்கள், பிள்ளைகளால் தொல்லைகள், எல்லா பக்கத்துலேயும் எந்த பக்கத்துலேருந்து அடி உழுவுதுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே போல் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள், வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு பழுது பார்க்குறதுக்கு செலவுகள், வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் 6/3/2026 சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அர்த்தாசிரம சனி விலகுது. கூட அந்த இடத்துல 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவுக்கு தனியாக வீடு கிடையாது. அவர்கள் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றமும், தாய் தந்தையர் உடலில் கட்டும் முன்னேற்றமும் இருக்கும். இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொந்தரவு மூலியமாக பொருளாதாரம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மே மாதம் வரையிலுமே குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானை பொறுத்தளவுக்கு பொருளாதார விரயங்களை கொடுக்கக்கூடியவர். அந்த பொருளாதார விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அசுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மெடிக்கலு, வண்டி வாகனத்தில் கண்டம் ஏற்பட்டு கூடக்கூடிய வாய்ப்புகள். அப்போ அவர் மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 5ஆவது மாதத்துக்கு மாறுறாரு. அவர் 5ஆவது மாதத்துக்கு மாறுற இடம் அப்படின்றது மிதுனத்தில் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் இடத்துல. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியும், ஓடி போனவனுக்கு 9ல் குருவும் இருக்கிறதுனால இந்த குரு 9ஆம் இடத்துக்கு மாறும்பொழுது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புதிய கல்விகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தேவையான டாலர், திர்ஹாம் அத்தனையும் கிடைக்குமா? அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. அவர் சிம்ம குருன்னு பேர். இது 10ஆவது மாதம் அக்டோபர் மாதம் வராரு. இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் செய்கின்ற தொழிலையும் சரி, பார்க்கின்ற வேலைகள்லேயும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அப்போ 10ல் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இருக்கின்ற பதவியை தக்க வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு, அன்னெசரி டிபேட் வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் உண்டாகும். ஏன்னு கேட்டிங்கனாக்க குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால 2 பேரும் ஆட்சி செய்கிறதுக்கு சமானம். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனால் ஏற்பட்டுச்சு என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு. அப்படி ஏற்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி, திருமண தடைகள் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மோஸ்ட் ப்ராபர்லி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ளார திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருந்துட்டுச்சு. குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோ, குழந்தையோட அருள் குரல் கேளாத வீடே இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படி ஏற்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்க்குற காலகட்டங்களில் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. கடந்த காலகட்டங்களில் போக முடியாமல் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு. அப்படி இருந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் மடாதிபதிகளுடைய வழிபாடுகள், மடாதிபதிகளை கண்டு சேவிக்கக்கூடிய வாய்ப்புகள், சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று சேவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதை தவிர பதவி, புகழ்,
கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில் கஷ்டமான நிலை இருந்துச்சு. மன கஷ்டம், உடல் கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் பணியில் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அதி அற்புதமான காலகட்டங்கள். இந்த ராகுவும் கேதுவும் மாறக்கூடிய காலகட்டங்கள். இப்போ ராகு இருக்கிறது 4ஆம் இடத்துல இருக்காரு, அவர் 3ஆம் இடத்துக்கு வராரு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடையும் தாமதத்தையும் தருவார். அப்போ அந்த தடையும் தாமதமும் வரதுனால இன்னும் கொஞ்சம் லேட்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ முயற்சி எஃபோர்ட் நெவர் ஃபெயிலியர். அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டு. இருந்தாலும் ஒரு சில பேர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு. இந்த திருத்தணி எம்பெருமான் முருகப்பெருமானை மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது கண்டு வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகும். சாமி எனக்கு திருத்தணி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனையும் விலகும். இதை தவிர வீட்டில் காலையில் கந்த சஷ்டி கவசமும் மாலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் கேட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சரி, மொத்தத்தில் இந்த 1/1/2026லேருந்து 31/12/2026 வரலும் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு கன்க்ளூஷனாக பார்க்கலாமா? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அசிங்கங்களை அவமானங்களை பட்டுட்டு இருந்தீங்க, பொருளாதார இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க, வண்டி வாகனங்களில் கண்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இந்த அர்த்தாசிரம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026. இந்த 6/3/2026லேருந்து உங்களுக்கு அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு கடந்த காலகட்டங்களில் செய்ய முடியாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். திடீர்னு புகழ் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருந்தீங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமும், இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமும், இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமும் இந்த 2026 புதிய வெளிநாட்டு படப்பிடிப்புகள் கிடச்சி இங்கே வாங்கின மாதிரி மும்மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே போல் கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் 8ல் இருந்து மன கிளேச்சங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்தார். அவர் உங்களுக்கு ராசிக்கு 9ல் வரும்போது வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள், வீடுகளும் வாங்கக்கூடிய காய்ப்புகளும் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியை பார்க்கும்போது ராசியோதய அதிபதி செவ்வாய் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடுகளை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பைப்பை திறந்தால் தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டும். விருச்சிக ராசி காலங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் இந்த 2026ஆம் ஆண்டு விலகி வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு கஷ்டம்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்குமா? ஏற்றமும் மாற்றம் கிடைக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அதிசயமான மாதம், அற்புதமான வருடம்னு சொல்லலாமா? அற்புதமான வருடம்னு சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.